வணக்கம். உங்கள் கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை சங்கத்தின் தலைவர் கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனாரின் அன்பார்ந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி, இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறார். எது என்னவென்று சொன்னால், இந்த சமகால கட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு தமிழ் தேசியம் என்ற அந்த ஒரு அரசியல் நமக்கு தேவையில்லாத ஒன்று. கடந்த 1990 காலகட்டங்களில் தமிழர்களாக தேவேந்திரகுல வேளாளர்கள் இருந்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒடுக்கினார்கள். அப்படி ஒடுக்கும் பொழுது தன்னெழுச்சியாக எழுந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த ஒடுக்கத்தை ஒடுக்கி இன்று மீண்டெழுந்திருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தின் முதல் இன்றைய காலகட்டத்தின் வரை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு எந்த சமூகமும் அரசியல் ரீதியாகவும் சரி, சமுதாய ரீதியாகவும் எந்த சமுதாயமே உறுதுணையாக நின்றது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ தமிழ் தேசிய பாதை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இது ஏன் என்று சொன்னால், பிற சமுதாயங்கள் நம்ம சமுதாயத்தை தவிர்த்து பிற சமுதாயங்கள்லாம் வணிக ரீதியாக ஒற்றுமையாக இருந்து இன்று முன்னேறிவிட்டார்கள். முன்னேறிவிட்டார்கள். தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக முன்னேறிவிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் தொழில் ரீதியாக அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இன்னும் பீகார், ஒரிசா போன்ற இந்தியாவின் பல மாநிலங்களில் அவர்கள் வர்த்தக ரீதியாக தொழில் முனைவர்களாக இருந்து தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கெல்லாம் தமிழ் தேசியம் தேவைப்படவில்லை. சமகாலகட்டத்தில் இப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள் இங்கிருந்து அண்டை மாநிலங்களில் அவர்களுடைய அடையாளத்தை தேடி உறவுகளாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் தமிழ் தேசியம் பேசி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் வணிகத்தையும் வர்க்கத்தையும் வர்த்தக ரீதியாக ஒடுக்க பார்க்கிறார்கள். இது சரி கிடையாது. 1990 காலகட்டங்களில் நாம் ஒடுக்கும் பொழுது, நம்மளை ஒடுக்குகின்ற பொழுது அவருடன் கைகோர்த்து கொண்டிருந்தவர்கள், வியாபார ரீதியாக கைகோர்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஏன் ஒடுக்குகிறார்கள் என்று சொன்னால், தேவேந்திரகுல வேளாளர்கள் அகில இந்திய குடும்பியர் சத்திரியை அப்படி என்று ஒரு கான்செப்டோட இந்தியாவில் பல மாநிலங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தொழில் ரீதியாக இணக்கத்தோடு இணையும் பொழுது, இங்கே அந்த இணக்கத்தை வீழ்த்துவதற்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாட்டை எடுத்து வீழ்த்துகிறார்கள். அந்த தமிழ் தேசியத்தை ஒரு காலம் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் தேவேந்திரகுல வேளாளருக்கு இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்கிறேன். ஆம், தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு வரக்கூடியவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி வருவார்கள். அவர்கள் உள்ளுக்குள் சாதி வெறியுடன் தான் இருப்பார்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களில். ஆனால் வெளி உலகத்தில், வெளிப்பார்வையில் நாம் தமிழர் அப்படி என்று சொல்லுவார்கள். அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய அந்த சாதி வெறியர்களின் கூட்டணியில் அகப்பட்டு சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன். விழிப்புணர்வு செய்கிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு. ஏனென்று சொன்னால், எப்பொழுதுமே இந்த தேவேந்திரகுல வேளாளர் ஒரு ஒழுக்க நெறியோடு இருக்க வேண்டும். ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், அறத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம சொல்கிறோம். போதை, புகை, மது போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது என்று தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். அதே நேரத்தில் வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய முக்கிய கொள்கையே, வனத்தில் மேய்ந்து இனத்தில் அடைய வேண்டும். இதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ தமிழ் தேசியம் தேவையில்லாத ஒன்று. நம்ம சீக்கிரம் ஒரு நூல் வெளியீட்டு வைக்க போகிறோம். நாம் 2013 காலகட்டத்திலிருந்து 2019 காலகட்டத்தில் வரையும்
நாம் பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை குறித்தும் நாம் சமூக வலைதளங்களை பேசி கொண்டிருக்க பொழுது இது சரிப்பட்டு வராது அப்படி என்று எந்தெந்த அரசியல் கட்சிகள் எந்தெந்த இயக்கங்கள் இதை எதிர்த்தார்கள் என்ற தொலைபேசி மிரட்டல் முதல் கொண்டு அதே நேரத்தில் முகநூல் வாயிலாக நம்மளை மிரட்டல் விடுத்தவர்களையும் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திர உளவியலாளர் சங்கத்தின் தலைவரை மிரட்டல் விடுத்த வகையிலையும் அதே நேரத்தில் தேவேந்திர உளவியலாளர் பட்டியல் வெளியேற்றமும் தேவேந்திர உளவியலாளர் அரசாணையும் இது சரிப்பட்டு வராது என்று முகநூலில் தொடர்ந்து எதிர்கருத்து பதிவு செய்யக்கூடிய இயக்கங்கள் முதற்கொண்டு அத்தனையும் நம்ம ஒரு கலெக்ட் பண்ணி ஒளி, அதாவது வாய்ஸ் ஆஃப் அந்த கான்செப்ட்லையும் சரி, அதே மாதிரி அச்சு ஊடகமாகவும் நம்ம ஒரு நூல் வெளியீட்டு விழா நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை சங்கத்தை பொறுத்தவரையும் ஒரே சமூகத்தில் திருமணம் முடித்தவர்களை மட்டும்தான் நாம் நமது சங்கத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு இருக்கிறோம். தாய் தந்தையர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பவர் தான் நமது சங்கத்தில் பயணிக்க முடியும் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இருக்கிறோம். அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் குரலாக தமிழகத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் குரலாக இருந்து வருகிறது, அந்த அரசியல் கட்சிக்கு நாம் தேர்தல் நேரத்தில் ஆதரவு அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பதுதான் நமது தேவேந்திரகுல வேளாளர், அதாவது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய கொள்கை கோட்பாட்டோடு உறுதித்தன்மையோடு தொடர்ந்து நங்கூரமாக நின்று சமுதாயத்தின் பக்கமே நிற்கக்கூடிய தமிழகத்தில் ஒரே சங்கம் நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் சங்கம். நம்ம எந்த அரசியல் கட்சியிடம் விலை போகலை, மாற்று சமுதாய அரசியல் கட்சியிடம் விலை போகலை, அவங்கள ஆதரித்து பிரச்சாரம் பண்ணலை. அதாவது ஒரு ஒழுக்க நெறியுடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு கான்செப்ட். ஏன் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர், ஏன் சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அந்த இதை சொல்கிறோம்னா, இந்த சிற்றின்பத்தின் மூலம், இந்த காமம் என்ற சிற்றின்பத்தின் மூலம் பிரதான மாற்று சமுதாய ஒருத்தர் இந்த கலப்பு திருமணத்தின் மூலம் இந்த சிற்றின்ப காமத்தின் அடிப்படையில் ஒருத்தருடைய காம சிற்றின்பத்தின் அடிப்படையில் அது ஒரு சமுதாய பிரச்சனையாக மாறக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து எதற்கு வீண் வம்பை இழுக்க வேண்டும், நமது சொந்த சமூகத்தில் பெண் இல்லையா, சொந்த சமூகத்தில் மாப்பிள்ளை இல்லையா என்பதை பார்த்து சுயசாதி பற்றாருங்க, பிரசாதி நட்போடு இருங்க, பிற சமுதாயத்தின் சகோதரத்துவமாக இருங்கள், அதே ஒரு தேசிய வளர்ச்சி பாதையில் செல்லுங்கள், தேசிய நீரோட்டத்தில் பயணிங்கள். நம்மளுடைய தேவேந்திரகுல வேளாளரின் அடையாளங்களாக பக்கத்து மாநில கர்நாடகத்தில் கவுடாவாக இருக்கிறார்கள், ஆந்திராவில் ரெட்டியாக இருக்கிறார்கள், இன்னும் குருமி பட்டேல் போன்ற நிறைய நம்மளுடைய அடையாளங்கள் பறந்து விரிந்து இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆகையினால் உங்களுடைய அடையாளங்கள் பறந்து விரிந்து இருக்கிறார்கள். அவரிடம் தொழில் ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் அவருடன் இருந்து கொண்டு தங்களுடைய வியாபார ரீதியாக முன்னேறி கொள்ளுங்கள். தமிழகத்தில் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவரிடம் சிக்கி அகப்பட்டு கொள்ள வேண்டாம். அவர்களை உங்களை ஒடுக்க நினைக்கிறார்கள். அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசித்தான் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். அவர்களில் நீங்கள் சிக்கி கொள்ள வேண்டாம் என்பதுதான் இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய கவிஞர் வைகை வீர குணசேகர பாண்டியர் குடும்பனார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் தேசியத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். தமிழ் தேசியம் உங்களுக்கு பேராபத்து தமிழகத்தில் என்பதை சுட்டி காட்டுகிறேன். தமிழகத்தில் தமிழ் தேசியம் என்பது உங்களுக்கு பேராபத்து. ஏனென்றால் நாம் கஷ்டப்படும் காலத்தில், நாம் மிகவும் கஷ்டப்பட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1990 அதற்கு முந்தைய காலம் இருந்தது, இப்போ வரையும் நம்மளை ஒடுக்கும் பொழுது அந்த ஒடுக்கியவர்களை எதிர்த்து நின்ற சமுதாயம் எந்த சமுதாயம் என்று பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயம் கூட கிடையாது. பட்டியலில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் கூட நம்மளை ஒடுக்குகிற பொழுது ஒடுக்குகிறவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்பதை நான் இந்த விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் இருந்து நான் சொல்கிறேன். விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்திலிருந்து நான் சொல்கிறேன். அதனால் இங்கே பட்டியலில் இருக்கக்கூடிய சில சமுதாயங்கள் நம்மளை யார் ஒடுக்குனாங்களோ அவங்க ஒடுக்குனவங்களுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க. தென் தமிழகத்தில் இப்போ வரையும் சொல்கிறேன், அந்த சமுதாயங்களும் உங்களுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்த மாட்டாங்க. அவங்க உங்களை எவன் ஒடுக்குறானோ, உங்களை அதிகாரத்தில் எவன் வரவிடக்கூடாதோ அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. அதனால் தமிழ் தேசியம் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. தேவேந்திர உளவியலாளர் சமுதாயங்கள் புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அரசியல் அடையாளம் ஆணித்தரமான அடையாளம். அரசியலில் யார் நுகர்வுண்டு செயல்படுகிறார்கள், உங்களின் குரலாக இருக்கிறார்களோ அவர்களை பாருங்கள். கலப்பு இனமில்லாத தேவேந்திர உளவியலாளர் சங்கத்தினுடைய ஆய்வறிக்கை ஒரு தராசரில் நிறுத்து பார்க்கும் பொழுது
தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் எந்த கட்சிகள் உங்களின் குரலாக இருக்கிறது என்று நான் நிறுத்து பார்க்கும் பொழுது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க கிருஷ்ணசாமி அவர்கள்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அடையாளமாக அதிகப்படியான சேவைகளை செய்வதில் அதிகமான இடத்தில் இருப்பதனால் அந்த இயக்கத்தை கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. அவர் பக்கம் நில்லுங்கள், உங்களுடைய அடையாளம் வெல்லும், உங்களுடைய வெற்றி உறுதி. 1996 ஒரு அடையாளத்தோடு புதிய தமிழகம் தலைவர் உங்களை அரசியலாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தனித்து நின்ற வெற்றியை பல அரசியல், அதாவது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள்லாம் சேர்ந்து அதை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். அந்த உடைத்தெறிந்ததை மீண்டும் நாம் ஒட்ட வைக்கும் முயற்சியில்தான் இறங்கி நமதுடைய அரசியல் அடையாளத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும். ஏன் டாக்டர் வந்து சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசியலாக டாக்டர் தான் உங்களை மற்றவங்களாம் வாக்கு வங்கியை அடையாளப்படுத்தினாங்க. டாக்டர் ஒருத்தர் தான் இந்த சமுதாயத்தை அரசியலாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி. அதனால தான் அரசியல் ரீதியாக நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவுமுறை சங்கம் அரசியல் ரீதியாக பயணிக்கவில்லை. அரசியல் ரீதியாக ஆதரவு குரல் மட்டும்தான் எடுக்கிறது. மற்றது சமூக பணியில் செய்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத பிரச்சனை இருக்கக்கூடாது, தேவையில்லாத சமாச்சாரங்களாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஒரு விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருக்கும் பட்சத்தில் நமது கலப்பினமில்லாத தேவேந்திரகுல வேளாளர்கள் மைக்ரோ கலப்பினமில்லாத தேவேந்திரகுல வேளாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்கள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை திருத்தி கொண்டிருக்கிறார்கள், நல்வழியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நான் உங்கள்கிட்ட. சரிங்களா? கலப்பினமில்லாதவர்கள் யாரா இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லக்கூடாது. மைக்ரோ நுண்ணறிவு, அதாவது நுண்ணாய்வு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ தேவேந்திரகுல வேளாளர்கள் யாருக்குமே தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய சமூக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். நீங்கள் தமிழகத்தில் தற்போது தமிழ் தேசியம் தேவையில்லாத ஒன்று, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி சாதி வெறியுடன் இருப்பார்கள். அவரிடம் சிக்கி அகப்பட்டு கொள்ள வேண்டாம் 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 என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறது நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.